கடன் வாங்கி கொள்ளையடிக்கும் நோக்கில் திராவிட மாடல் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் விமர்சித்திருக்கிறார்கள். பட்ஜெட் குறித்து மக்கள் சொல்லும் கருத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஸ்டாலின் அரசு வெளியிட்டிருக்கும் பட்ஜெட் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு காமெடி காட்சியில் வடிவேலு அரிசி கடையில் ஆட்டையை போடுவாரே அது போல இருக்கிறது என்கிறார்கள் பொதுமக்கள். அரிசி கடை காமெடிக்கும் அரசு வெளியிட்ட பட்ஜெட்டுக்கும் என்னப்பா சம்பந்தம் என விரிவாக கேட்டோம். மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை, அதனால் இறுதி காலத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுருட்ட வேண்டும் என்கிற நோக்கில் இந்த பட்ஜெட்டில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் விமர்சிக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் மூலதன செலவுகளுக்காக சுமார் 57,230.96 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து மேம்பாட்டிற்காக சுமார் 17,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அரசு மருத்துவமனை, பள்ளி கட்டிடங்கள் உள்ளிட்ட பொது கட்டிடங்கள் கட்டுவதற்கு சுமார் 14,250 கோடி ஒதுக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. குடிநீர், மின்சாரம், கழிவுநீர் திட்டங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு சுமார் 25,980.96 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. இந்த ஆண்டில் சுமார் 1,00,000 கோடிக்கு மேல் கடனும் வாங்கப் போகிறார்கள். கடனை வாங்கி மேற்சொன்னபடி நிதிகளை ஒதுக்குவார்கள். ஒப்பந்தங்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்பாக, தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வரும் முன்னரே அவசரமாக இறுதி செய்யப்படும். ஒப்பந்தம் இறுதியானால் சுமார் 20 முதல் 26% வரை திராவிட மாடல் கஜானாவிற்கு பணம் போகும். அதாவது சுமார் 14,000 கோடி கமிஷன் மட்டுமே திமுகவின் முக்கிய அமைச்சர்களுக்கு சென்று சேரும் என்கிறார்கள் பொதுமக்கள். அதற்காகத்தான் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதாக சொல்பவர்கள் திட்டங்களும் முறையாக நிறைவேறாது என்கிறார்கள். இதே போலத்தான் மாணவர்களுக்கு லேப்டாப் போன்ற அறிவிப்புகளும் என்கிறார்கள். மொத்தத்தில் இந்த ஆண்டு உடன்பிறப்புகளுக்கு தீபாவளியாக இருக்கும் எனவும், தமிழக மக்கள் தலையில் மேலும் 1,00,000 கடன் அதிகரிக்கும் என்றே சொல்கிறார்கள். இனி வரும் ஓராண்டு காலமும் மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும், திட்டங்கள், ஒப்பந்தங்கள் குறித்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார்கள்.